சாப்டர் நேம் வந்து ஆடிட் ரிப்போர்ட், பேஜ் நம்பர் 8.4. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி மேலே இருக்கிறதுல வந்து நம்ம 3 டாபிக் பார்த்துருக்கோம். நார்மலாக பேசிக்ஸ் இன்ட்ரோன்ற மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ வந்து பேஜ் நம்பர் 8.4ல் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து எஸ்ஏ 700. ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட எஸ்ஏஸ் வந்து உங்களை பார்க்க சொல்லியிருக்கேன், நான் நேம் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கேன்னா அதில் வந்து ஒன் ஆஃப் தி எஸ்ஏ தான் வந்து இந்த எஸ்ஏ 700 என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மேலே ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறோம், சேம் டைம் வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸோ வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, deals with the auditor's responsibility to form an opinion on the financial statement. It also deals with the form and content of auditor's report issued as a result of audit of financial statement. ஸோ வந்து இந்த எஸ்ஏ வந்து 2 விஷயம் டீல் பண்ணும். ஒன்று வந்து ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, லைக் எப்படி வந்து அவர் வந்து ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறாரு, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டினா எப்படி வந்து ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கண்டென்ட். செகண்ட் என்னன்னு பார்த்தோன்னா வந்து அந்த ஆடிட் ரிப்போர்ட்டோட ஃபார்மு கண்டென்ட் சொல்லுவாங்களே, இது ஆடிட் ரிப்போர்ட்டா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த கண்டென்ட் ஃபார்மை பற்றியும் இந்த ஸ்டாண்டர்டில் வந்து சொல்கிறாங்க. So the requirement of this essay are aimed at addressing an appropriate balance between the need for consistency and comparability in auditors reporting globally and the need to increase the value of auditors reporting by making the information provided in the auditors report more relevant to the users. So இந்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா வந்து, இந்த ஆடிட் ரிப்போர்ட்டோட ஃபார்ம் கண்டென்ட் எல்லாம் வந்து ஒரே ஃபார்ம்ல இருக்கிறப்ப ஒரு ரிப்போர்ட்டை இன்னொரு ரிப்போர்ட் கூட ஈஸியாக வந்து கம்பேர் பண்ண முடியும். ஒருத்தர் வந்து ஏ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிருக்காரு, பி பாயிண்ட் செகண்ட் இருக்காரு ஒரு ஃபார்ம்ல, இந்த வந்து பார்த்தா எடுத்தோன்னே ஜெட் கொண்டு வந்திருக்காங்க, அப்போ எக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது கம்பேர் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரே பாயிண்ட் தான், பட் ஆனால் வேற பக்கம் வரப்ப கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஃபார்மெட்ல போடுறப்ப எல்லாத்தையும் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா இதுதான் கண்டென்ட்ன்ற மாதிரி ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ குளோபலாக வந்து ஒரே மாதிரி வந்து கம்பேர் பண்ணி யூசர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் செகண்ட் பாயிண்ட். So this essay promotes consistency in the auditor's report but recognizes the need for flexibility to accommodate particular circumstances of individual jurisdiction. Consistency in the auditor's report when the audit has been conducted in accordance with the essay promotes credibility in the global marketplace, making more readily identifiable those audits that have been conducted in accordance with the globally recognized standards. It also helps to promote the user's understanding and identify unusual circumstances when they occur. So generally வந்து லைக் இந்த ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறப்ப இந்த பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேரா இருக்குல்ல, எஸ்எஸ் என்ன சொல்றாங்க, எஸ்எஸ் ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றது, அதே மாதிரி ஆடிட் ரிப்போர்ட்டோட ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்டை வந்து ப்ராப்பராக கொடுக்குறது. இது வந்து எதுக்காக பார்த்தோன்னா வந்து குளோபலாக வந்து எல்லாரும் ஒரே ஃபார்மெட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் வந்து எந்த யூசர்ஸ்க்கு வந்து ஈஸியாக புரியும், எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அதே மாதிரி வேறு இன்கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னாலுமே வந்து ஈஸியாக வந்து அவங்க ஃபைண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து அப்பப்போ வந்து இண்டிவிஜுவல் யூசர் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். லைக் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு சில வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த மாதிரி தான் வேணுன்ற மாதிரி கேட்குறப்ப அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மாறும். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த எஸ்எஸ் அவனோட ஆடிட் ரிப்போர்ட்டோட ஓவர் வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றாங்க, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி ஆடிட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க, டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன் ஆன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி எவாலுவேஷன் ஆஃப் தி கன்க்ளூஷன் drawn from the audit evidence obtained. ஸோ இதான் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட்டர். ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டர் நம்ம ஆடியோ எவிடன்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்போம், அந்த எவிடன்ஸ்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியன் ஃப்ரேம் பண்றோம். பேஸ்ட் ஆன் அவர் எவிடன்சஸ் we are giving an opinion. ஓகேவா? அதான் வந்து இந்த கொடுக்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன, டு எக்ஸ்பிரஸ் கிளியர்லி தட் ஒப்பீனியன் த்ரூ அ ரிட்டன் ரிப்போர்ட். அந்த ஒப்பீனியன் வந்து ஜஸ்ட் வந்து ஓரலாக மட்டும் சொல்லிட்டு போக மாட்டாங்க, ஏன்னா ஓரலாக சொல்லிட்டு போனால் சேஞ்ச் ஆயிரும், மறந்துடுவாங்க, ப்ரூஃப் கிடையாது. ஸோ வந்து அதை வந்து தெளிவாக வந்து ஆடிட் ரிப்போர்ட்ல ரிட்டன் ரிப்போர்ட்டா நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 1.2 என்ன சொல்றாங்க, டு ஃபார்ம் ஒப்பீனியன் ஆடிட்டர் டு ஆப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ். சாப்டர் 1லேயே பார்த்தோமா, ஆடிட்டர் வந்து அப்சல்யூட் அஷூரன்ஸ் எடுக்க மாட்டாங்க, ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் எடுப்பாங்கன்ற பார்த்தோம். The auditor shall form an opinion on whether financial statements are prepared in all material respects in accordance with the applicable financial reporting framework. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்காங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. In order to form that opinion, the auditor shall conclude as to whether the auditor has obtained reasonable assurance about whether the financial statements as a whole are free from material misstatement, whether due to fraud or error. ஸோ வந்து ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஆடிட்டர் லைக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க எல்லா ஐட்டம்ஸும் வந்து எந்த ஒரு ஃப்ராடு எந்த ஒரு எரர்லையும் இல்லாமல் கரெக்டாக வந்து இருக்கா, அதை கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கான்னு இல்லை, ஆனால் லைக் அவரை பொறுத்த வரைக்கும் ரீசனபிளாக கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோட முடிச்சுக்குவார். அதுக்கப்புறம் த கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க, the conclusion shall take into account whether sufficient appropriate audit evidence has been obtained, whether uncorrected misstatements are material individually or in aggregate. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கடைசியில் வந்து தி எவாலுவேஷன். ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த 3 கன்க்ளூஷன் வருது. என்ன சொல்றாங்க, ஒன்று வந்து அந்த எவிடன்ஸ்லாம் எடுத்திருக்காங்கல்ல, அந்த எவிடன்ஸ்லாம் வந்து அப்ரோப்ரியேட்டாகவும் இருக்கு, சஃபிஷியன்ட்டாகவும் இருக்கு. ஏதோ ஒரு எவிடன்ஸ் எடுத்துக்கல, பட் ஆனால் தேவையான எவிடன்ஸ் தான் எடுத்துக்காங்க. அது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன சொல்றாங்க, ஒருவேளை அந்த இடத்துல சரி பண்ணாத அளவுக்கு ஏதாச்சும் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, மெட்டீரியலாக ஏதாச்சும் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து
பிசினஸ் மேல சிக்னிஃபிகண்டா இம்பாக்ட் இருக்கா இல்லையா. லைக் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் பிசினஸ்ல ஒரு 1000 ரூபாய் குறையுது அப்படின்னா மேட்டர் கிடையாது. அதே வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் குறையுதுன்னா மேட்ரு. ஸோ லைக் அந்த 10 லட்சம் வந்து ஒரே டிரான்சாக்ஷன் 10 லட்சம் வருதா இல்லை சிங்கிள் டிரான்சாக்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க 10 lakhs டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டா சேர்த்து வைக்கிறப்ப மொத்தமாக 10 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்பயுமே இம்பாக்ட் தானே. அதான் வந்து செகண்ட் ஹேண்ட் இண்டிவிஜுவலி ஆர் இன் அக்ரிகேட் மெட்டீரியலி மிஸ்டேட்டடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அன்கண்டென்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல்ன்ற மாதிரி சொல்றாங்க. தேர்ட் வந்து பார்த்தோன்னா தி எவாலுவேஷன்ஸ் சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, எவாலுவேஷன்ஸ் பை தி ஆடிட்டர். நெக்ஸ்ட் பேரா 1.3ல the auditor shall evaluate whether the financial statements are prepared in accordance with the requirement of the applicable financial reporting framework. இங்க என்ன பண்றாங்கன்னா வந்து ஆடிட்டர் வந்து எவாலுவேட் பண்றாரு. எதை பண்றாரு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எவாலுவேட் பண்றாரு. எது கூட வச்சு பண்றாருன்னா வந்து applicable financial reporting framework ஏற்ற மாதிரி வந்து financial statements வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. The evaluation shall include consideration of the quality aspects of the entity accounting practices, including indicators of possible bias in மேனேஜ்மெண்ட் ஜட்மெண்ட். அந்த எவாலுவேஷன் வந்து நம்ம என்னெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும்னு பார்த்தோம்னா வந்து என்டிடி வந்து எந்தெந்த மாதிரி அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க, அவங்க எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு தெரியும். அவங்க போய் பார்த்தோம்னா அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதில் வந்து தப்பு நடக்குமா நடக்காதான்ற மாதிரி எல்லாமே வந்து அவங்க போய் பார்க்குறப்ப ஒர்க் பண்ணுறப்ப தெரியும். அந்த எல்லாத்தையும் வச்சு அவங்க எவாலுவேஷன் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி என்டிட்டிஸ் அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ். மேனேஜ்மெண்ட் மேக்ஸ் நம்பர் ஆஃப் ஜட்மெண்ட் அபவுட் தி அமௌண்ட் அண்ட் டிஸ்க்ளோசஸ் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து ஒரு என்டிட்டியோட அக்கௌண்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதோட குவாலிட்டி செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட் வந்து எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனுமே வந்து எக்ஸாக்டாக 100% ஷூராக எடுக்க மாட்டாங்க. ஒரு சில பக்கம் வந்து எப்படி ஆடிட்டர்ஸ் வந்து அசம்ஷன் பேசிஸில் கொண்டு போகிறாங்க, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் ஒரு சில டிரான்சாக்ஷனை வந்து அசம்ஷன் பேசிஸில் எடுப்போம். அசம்ஷன் தெரியும் என்னன்ட்டு, ஓகே இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் மேக்ஸ் அ நம்பர் ஆஃப் ஜட்மெண்ட் அபவுட் தி அமௌண்ட் அண்ட் டிஸ்க்ளோசஸ் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குற அமௌண்ட் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பென்சஸ் இவ்வளோன்னு கொடுக்குறாங்க, அதே மாதிரி எஸ்டிமேட்டட் சேல்ஸ் டெட்டாஸ் இவ்வளோன்னு கொடுக்குறாங்க. அது வந்து எல்லாமே வந்து எக்ஸாக்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில இடத்துல வந்து அசம்ஷன் பேசிஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப பெரிய அசம்ஷன் எடுத்துக்க வேண்டாம், பட் லைட்டாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1100 இல்லை 1108 புரியுதா. இப்போ வந்து லைக் 108ன்ற மாதிரி வருது. இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா 1098 வருது. அது 1098 போடலாமா 1100 போடலாமா, புரியுதா. அந்த மாதிரி சில அசம்ஷன் எடுத்திருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வேற அசம்ஷன் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் தான் மேக் பண்ணுவாங்க. சேம் டைம் வந்து டிஸ்க்ளோசர்னா தெரியும்ல, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல கடைசியில் வந்து இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம். அது எல்லாமே வந்து ஆன ஈவெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஆக போகிற ஈவெண்ட்டாகவும் இருக்கலாம். அதை மேக் பண்ணி ஒரு டிஸ்க்ளோசர் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன் பேசிஸில் தான் இருக்கும். அதை வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். செகண்ட் என்ன சொல்கிறாங்க, SA 260 contains a discussion of the qualitative aspects of the accounting practices. ஸோ இந்த குவாலிட்டி ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, இது வந்து SA 260 இப்போ வந்து SA 7 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். SA 260 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸை பற்றி இன்னுமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க தேர்ட் பாயிண்ட்ல, இன் கன்சிடரிங் தி குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி என்டிட்டி அக்கவுண்டிங் ப்ராக்டிசஸ், the auditor may become aware of possible bias in management judgment. The auditor may conclude that the cumulative effect of lack of neutrality together with the effect of uncorrect misstatements cause financial statements as a whole to be materially misstated. Indicators of lack of neutrality include the following. So இது லைக் ஸோ இங்கே இந்த பாயிண்ட்ல வந்து மேலே பார்த்தோம்ல, லைக் சிங்கிளா குமுலேட்டிவா பார்க்குறப்ப அது வந்து மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், மெட்டீரியலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே பாயிண்ட் தான். பட் ஆனால் வந்து அதோட நெக்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, லைக் எந்தெந்த மாதிரிலாம் அதோட இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, தி செலக்டிவ் கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் brought to management attention during the audit. என்ன சொல்றாங்க, correcting misstatement with the effect of increasing reported earnings but not correcting misstatement that have the effect of decreasing reported earnings. ஸோ இந்த ஆடிட் பார்க்குறப்ப வந்து அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட்ஸ்ல வந்து ஒரு சில மிஸ்மேட்ச் இருக்கு, அன்கரெக்டடா ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கு. ஆனா நம்ம சொல்றோம் இது தப்பா இருக்கு, சரி பண்ணுங்கன்ற மேனேஜ்மெண்ட் சொல்றோம். மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா சரி பண்றாங்க, நம்ம சொல்றதெல்லாம் சரி பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணி பார்த்தா தெரியுது, நம்ம சொல்ற மிஸ்டேக்கை சரி பண்றப்ப அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சரி பண்றாங்க, நம்ம சொல்ற மிஸ்டேக்கை வந்து சரி பண்றப்ப அவங்க ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. புரியுதா, இதுதான் வந்து செலக்டிவ் கரெக்ஷன். செலக்டிவ் கரெக்ஷன் தான் புரியுது. இப்போ வந்து பிசினஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகமாக கட்டணும்னு நினைக்கிறாங்க, நம்ம சொல்ற மிஸ்டேக்னால அவங்க ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. லைக் கரெக்ஷன் பண்ணா அவங்களோட ப்ராஃபிட் வந்து 100 crores இருந்து ஒரு 110 crores போகுது. லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 ரூபாயில இருந்து 110 ரூபா அவங்க ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த மிஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து கரெக்ஷன் பண்ண ரெடியா இருக்காங்க. ஆனா நம்ம சொல்ற மிஸ்டேட்மெண்ட்டை வந்து கரெக்ஷன் பண்றதுனால அவங்க ப்ராஃபிட் வந்து 100ல இருந்து ஒரு 90 rupeesக்கோ 80 rupeesக்கோ மாறுது அப்படின்னா அதை வந்து அவங்க கரெக்ஷன் பண்ண இன்ட்ரெஸ்டா இல்லை. அதான் வந்து ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர்ஸ், லைக் செலக்டிவ் கரெக்ஷன்ஸுக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பாசிபிள் மேனேஜ்மெண்ட் பியாஸ் இன் மேக்கிங் ஆஃப் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ். செகண்ட் என்ன பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட்டே வந்து அவங்க எஸ்டிமேட்ஸ் மேக் பண்றப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்றாங்க.
அதுக்கப்புறம் வந்து SA 540 பற்றி சொல்கிறாங்க. SA 540 addresses possible management bias in making accounting estimates. The indicators of possible management bias does not constitute misstatement for purpose of drawing conclusion on the reasonableness of individual accounting estimates. They may, however, affect the auditor's evaluation of the whether financial statements as a whole are free from material misstatement. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து லைக் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த அக்கௌண்டிங் எஸ்டிமேட் பண்ணுறப்ப ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து do not constitute misstatement for purpose of drawing conclusion on the reasonableness of the individual accounting estimates. ஸோ அந்த அவங்க இண்டிவிஜுவலாக எடுக்கிற அந்த சின்ன சின்ன அசம்ஷன் இருக்கும்ல, அது வந்து இண்டிவிஜுவல் ஐட்டமில் பார்க்குறப்ப மிஸ்டேட்மெண்ட்டாக தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. பட் ஆனால் அக்ரிகேட்டாக வந்து ஆடிட்டர் வந்து அதை மொத்தமாக ஒப்பீனியன் கொடுக்குறாருல, அப்போ வந்து ஹோலாக கன்சிடர் பண்ணுறப்ப மேபி வந்து அது மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் ஜென்ரலாகவே பார்க்குற ரெண்டுமே வந்து டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ்ன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று வந்து மேலே பார்த்தோன்னா வந்து செலக்டிவ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் பயாஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செலக்டிவ்னா வந்து நம்ம கொடுக்க கரெக்ஷன் அவங்க பண்ணுறப்ப பெனிஃபிட் கிடைக்குதுன்னா பண்ணுவாங்க, ஒரு பெனிஃபிட் அவங்க எதிர்பார்க்கறது மேபி வந்து ஒரு சில டைம் வந்து என்டிட்டியோட ஏர்னிங்ஸ் வந்து கம்மி பண்ணுறது தான் அந்த மேனேஜ்மெண்ட்டோட நோக்கமாக இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ வந்து நம்ம சொல்கிற ஏர்னிங்ஸ் வந்து மிஸ்டேட்மெண்ட் தான் அட்ஜஸ்ட் பண்ணுற கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் என்டிட்டி ப்ராஃபிட் கம்மி பண்ணுதுன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நடக்கும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு என்டிட்டியை பொறுத்த வரைக்கும் அதை மாறும். அதே மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் பாசிபிள் மேனேஜ்மெண்ட் பயாஸ்ன்றது அவங்க அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டில் அவங்க கொடுக்குற அசம்ஷன்ஸ் வந்து அதுதான் அஸ் ஹோலாக கன்சிடர் பண்ணுறப்ப மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் எவாலுவேஷன் பை தி ஆடிட்டர். இன் பர்டிகுலர் தி ஆடிட்டர் எவாலுவேட் வெதர் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் adequately discloses significant accounting policies selected and applied. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்னலாம் வந்து ஆடிட்டர் எவாலுவேட் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து அடிக்குவேட்டாக வந்து மேனேஜ்மெண்ட் வந்து என்ன அக்கௌண்டிங் பாலிசி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத கரெக்டாக சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்டிங் பாலிசி செலக்ட் அண்ட் அப்ளைட் ஆர் கன்சிஸ்டன்ட் வித் தி அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் அண்ட் அப்ராப்ரேட். ஸோ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்கௌண்டிங் பாலிசி வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறது என்னன்னு பார்க்குறோம். செகண்ட் வந்து அவங்க செலக்ட் பண்ண அக்கௌண்டிங் பாலிசி வந்து அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கா அப்படின்றதையும் அவர் வந்து செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் மேட் பை தி மேனேஜ்மெண்ட் ஆர் ரீசனபிள். ஸோ வந்து லைக் மேனேஜ்மெண்ட் வந்து ஏகப்பட்ட அசம்ஷன் எடுத்து தான் எஸ்டிமேட்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அப்படி அவங்க கொண்டு வர அசம்ஷன்ஸ் அவங்க கொண்டு வர எஸ்டிமேட்ஸ் வந்து ரீசனபிளாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சின்ன ஒரு 100 ரூபாயை வந்து அவங்க 98,000 100 ரூபாயும் போட்டால் பிரச்சனை கிடையாது, 100 ரூபாய் வந்து 150 ரூபாயும் போட்டால் தப்பு தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது. அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். லைக் அவங்க எடுத்த அசம்ஷன் வந்து ஓகே தானா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் த இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்டட் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரெலவெண்ட், ரிலையபிள், கம்பேரபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ரெலவெண்டாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும், கம்பேரபிளாக இருக்கணும், சேம் டைம் வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட்ஸ் அடிக்வேட் டிஸ்க்ளோசர் டு enable the intended users to understand the effect of material transaction and events on the information conveyed in the financial statement. The financial statement provides adequate disclosure to enable the intended users to understand the effect of material transaction and events on the information conveyed in the financial statement. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கீழே நம்ம என்ன கொடுத்துருப்போம், டிஸ்க்ளோசர் கொடுத்துருப்போம். அப்படி கொடுத்துக்க டிஸ்க்ளோசர் வந்து அந்த யூஸ் பண்ணுற யூசர்ஸ் இருப்பாங்கல்ல, இன்டர்னல் யூசர்ஸ், அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக என்ன சொல்ல வரோம் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் தி டெர்மினாலஜி யூஸ்ட் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூடிங் டைட்டில் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்ராப்ரியேட். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து எக்ஸாக்டாக அப்ராப்ரியேட்டான வேர்ட்ஸாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற லோக்கல் வேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா குளோபலாக பார்க்குறப்ப அது என்னன்றது புரியாது. காமனாக வந்து அசட்ஸ் லைபிலிட்டிஸ்லாம் இதான் தெரியும். அந்த இடத்துல போயிட்டு நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு சொத்து கடன்ற மாதிரி படம் புரியுமா, புரியாது. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் டெர்மினாலஜி எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு வந்து புரியுற மாதிரி யூனிவர்சலாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, further when the financial statements are prepared in accordance with the fair presentation framework, the evaluation mentioned above 1.3 1.4 shall also include evaluation by the auditor as to whether the financial statement achieve fair presentation, which shall include consideration of the overall presentation structure and content of financial statement, whether financial statement including the related notes represent the underlying transaction events in a manner that achieve fair presentation. Okay, ஆக்சுவலாக ப்ரெசன்டேஷன்ற வரப்போ 2 ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஐடியா இருக்கு என்னென்னு? ஒன்று வந்து ஃபேர் ப்ரெசன்டேஷனு, இன்னொன்று வந்து ரஃப் ப்ரெசன்டேஷன். வெளுத்துட்டுருக்கோம், சம்மந்தமே எங்கே இருந்து தான் சொல்கிற. இதுனா ரஃப் நோட்டு ஃபேர் நோட். ஓ, ரஃப் நோட்டு ஃபேர் நோட் அப்படி கம்பேரிஷன் போட்டியா நீங்கள்? என்ன? ஆமாம், இல்லை ஆடிட்டிங்னு வரப்போ லைக் வேறு மீனிங் இருக்குதுக்கலாம். ஃபேர் 2 ஃப்ரேமுக்கு இருக்குது. ஒன்று வந்து ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஆடிட் பார்க்குறது, இன்னொரு வந்து இருக்குது. ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்க பார்க்கலாம் என்னன்ட்டு. ஏன்னா நான் சொன்னால் மறந்துடுவீங்க, சர்ச் பண்ண வச்சு அட்லீஸ்ட் ஞாபகம் இருக்கும். புரியுது?
அது ரிட்டன் ஓரல். இல்ல இல்ல அது வேற. ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்னு மெத்தட் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்கு. திருப்பி சொல்லுங்க. ஸோ இதான் வந்து 2 ஃப்ரேம் ஒர்க். ஒன்று வந்து ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க், இன்னொன்று வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க். ஃபேர் பிரசன்டேஷன்னா லைக் ஒரு மாதிரி வந்து ஃபேராக பண்ணுறது, புரியுதா? அந்த சுச்சுவேஷனை பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து என்ன ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணுமோ அப்ளை பண்ணி எக்ஸாக்டாக கொண்டு வருது. அங்கங்கே நம்மளோட ஓன் அசம்ஷன்ஸ்லாம் வச்சு ப்ராப்பராக ரீசனபிளாக இது பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க். கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குன்றது ரைட்டா ராங்கெல்லாம் மேட்டர் இல்லை, இதான் கம்ப்ளைண்ட்ஸ், இதான் செட் ஆஃப் ரூல்ஸ், இது அப்படியே ஃபாலோ பண்ணி ஆடிட் பண்ணுறது கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க், புரியுதா? கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் வர ரிசல்ட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் வர ரிசல்ட்டை விட ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் வர ரிசல்ட் வந்து கொஞ்சம் வந்து ஜென்யூனா நல்லதாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஃபேர் பிரசன்டேஷனில் வந்து ரிப்போர்ட் கொண்டு வருவோம். ஆனால் கம்ப்ளைண்ட்ஸில் வந்து எக்ஸாம்பிளுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அந்த டைம்ல வந்து ஒரு வேளை வந்து கிளைண்டோட பிசினஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டு நம்ம ஓன் ஒப்பீனியனை கொடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட்ஸ் என்ன சொல்லிக்கோ அப்படியே ஃபாலோ பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது உள்ள கொடுத்துருப்பாங்க பாயிண்ட். ஜென்ரலா சொல்றேன், 2 ஃப்ரேம் இருக்கு, ஃபேர், இன்னொன்று வந்து கம்ப்ளைண்ட்ஸ். ஜென்ரலா இந்த கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது இந்த ஸ்டாட்யூட்டரி லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு வரும். லைக் லா வந்து மாற்ற முடியாது, அது என்ன சொல்றாங்க அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆடிட் வந்துன்றது ஆடிட்டரோட இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட் ஒப்பீனியன் இண்டிபெண்டா கொடுக்கறது. ஸோ இந்த டைம்ல வந்து அவங்க ஃபேரா கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும். அப்படியே ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா சரிப்பட்டு வராது. ஆனா பண்ணுவாங்க, எங்கெங்க பண்ணுவாங்க அங்க மட்டும் பண்ணுவாங்க, மீதி பக்கம் வந்து ஃபேரா பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து 2 ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், அதை இன்னும் கீழே பார்ப்போம். ஸோ மேலே பார்த்தோம்ல லைக் எவாலுவேஷன்ஸ், அது ஒரு ஓரி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க? செலக்டட் அண்ட் அப்ளைட் சிக்னிஃபிகன்ட் அக்கவுண்டிங் பாலிசிஸ் மேலே பார்த்தோம்ல, ப்ராப்பராக அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் கூட கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் மேக் பண்ண அசம்ஷன் எல்லாமே வந்து ரீசனபிளாக இருக்கா, ரெலவெண்ட்டாக இருக்கா, ரிலேபிளாக இருக்கா, கம்பேரபிளாக இருக்கா, and then வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டிஸ்க்ளோசர் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அடிக்வேட் டு எனேபிள் தி ஓகே இன்டர்நெட் யூசர்ஸ்க்கு வந்து எல்லா டிஸ்க்ளோசர்ஸும் ப்ராப்பராக புரியுதா, டெர்மினாலஜி யூஸ் ஆடிட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண டெர்மினாலஜி எல்லாமே வந்து ஓரளவுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கா அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் பர்பஸ் financial statement. The financial statements are prepared in accordance with the general purpose framework. இந்த மேல கொடுத்துருக்காங்க general purpose financial statementன்றது financial statement. அது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா general purpose framework யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. general purpose framework என்னன்னு பார்த்தோம்னா a financial reporting framework designed to meet the common financial information needs of wide range of users. The financial reporting framework may be fair presentation framework or a compliance framework. So என்ன சொல்றாங்கன்னா வந்து ஜென்ரல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா அது வந்து ஜென்ரலா லைக் அந்த ஃப்ரேம்வொர்க்ல வந்து அவங்க வந்து கொடுக்குற ரிப்போர்ட் வந்து மேக்ஸிமம் ஏகப்பட்ட பீப்புள்ஸோட ரெக்யர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஓகேவா? ஆக்சுவலா இதுலேயே வந்து 2 ஃப்ரேம்வொர்க் இருக்கு. ஒன்று வந்து ஜென்ரல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? ஜென்ரல்ன்றது மேக்ஸிமம் இருக்க ஜென்ரல் பப்ளிக் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துரும். ஸ்பெஷல்ன்றது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு இந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி ஆடிட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க இண்டிவிஜுவல் நீட்ஸை பொறுத்து கொடுப்பாங்க. அவங்க எப்படி கேட்குறாங்களோ எப்படி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி ஆடிட் பண்ணி கொடுப்பாங்க. அதான் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க். ஜென்ரல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க்ன்றது காமனா நார்மலா எல்லா பப்ளிக்கும் யூஸ் ஆகும். அதான் இந்த பாயிண்ட் பாருங்களேன். A financial reporting framework designed to meet the common financial information needs of a wide range of users. புரியுதா? இதான் வந்து ஜென்ரல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க், வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசர்ஸோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ற இது. ஸோ இது வந்து மேபி வந்து ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க்காகவும் இருக்கலாம், அப்போ இல்லைன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க்காகவும் இருக்கலாம். இங்க ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூசர் டு ரெஃபர் டு a financial reporting framework that require compliance with the requirement of framework, acknowledges explicitly or implicitly that to achieve fair presentation of financial statement it may be necessary for management to provide disclosure beyond those specifically required by the framework. புரியுதா? ஸோ லைக் ஃப்ரேம்வொர்க்ல இவ்வளவுதான் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஆனா அதை லைக் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் லைக் ப்ராப்பரா புரிய வைக்கிறதுக்கும் அதை கொடுத்ததை தாண்டி எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு சில எஃபர்ட்ஸ் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சில டிஸ்க்ளோசர் எல்லாம் கொடுப்போம். அதான் வந்து fair presentation framework. Acknowledges explicitly that it may be necessary for management to depart from a requirement of the framework to achieve fair presentation of the financial statement. Such departures are expected to be necessary only in extremely rare circumstances. So அவங்க யூஸ் பண்ண ஒரு ஃபார்மேட் இருக்கும், அந்த ஃபார்மேட்டை தாண்டி அதை தாண்டி பியாண்ட் அதை தாண்டி வெளியே போய் வேற ஒரு அசம்ஷன்லாம் யூஸ் பண்ணி வேற சில எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகி ரிப்போர்ட் கொடுப்போம். அதான் வந்து ஃபேர் ப்ரெசன்டேஷன். புரியுதா? இது ஜென்ரலா இவ்வளவுதான் பண்ணணும், பட் ஆனால் தேவைப்பட்டுச்சுன்னா அதை தாண்டி வெளியே போய் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு
பண்ணி ஒரு ரீசனபிளான ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் வந்து ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து the term compliance framework used to refer to financial reporting framework that require compliance with the requirement of the framework but does not contain the acknowledgement in 1 or 2 above. மேலே பார்த்தோம் 2 பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன ப்ரொசீஜர் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறது தான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க். அதுக்கப்புறம் வந்து அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் என்ன? மாடிஃபைனா என்ன? மாத்துறது. அன்மாடிஃபைட்னா மாத்தாம இருக்கிறது. ஒப்பீனியன்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ the opinion expressed by the auditor when the auditor concludes the financial statements are prepared in all material respects and according to the applicable financial reporting framework. ஸோ வந்து எப்போ வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஒரு மாற்றமும் தேவையில்ல, புரிதல் எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஆடிட் வந்து ஃபீல் பண்ணுறாரோ அப்போ வந்து அவர் வந்து அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பேசிக்காக வந்து எஸ்எஸ் அவனோட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து ஃபார்ம் ஆஃப் ஒப்பீனியன்.